கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதை நிறைய சாப்பிடணும், டேஸ்டியாகவும் சாப்பிடணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 மிளகாவா 2 மிளகாவான்னு பார்த்து போட்டுக்கோங்க. கூடவே 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி போட்டு அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வச்சிருக்க கேரட்டை பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணி வதக்கி அது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிருவோம். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இன்னும் டேஸ்டியாக வேணும் அப்படின்னா இதோட தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு குட்டியான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, கூடவே பெருங்காயமும் போட்டு நம்மளோட சட்னியில் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான கேரட் சட்னி ரெடி ஆயிரும். இது சுட சுட இட்லி, தோசைக்கு சர்வ் பண்ணலாம். செம ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.